எதை செய்யறதுக்கு முன்னாலே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். அதுக்குள்ள வரைமுறை என்ன, எந்த எல்லைக்குள்ள அது செய்யப்படணும், அதனுடைய வழிமுறைகள் என்ன, அது எப்படி, அது என்னென்ன செய்யணும், அதுக்குரிய விதிமுறைகள் என்ன ஆண்டவரே கற்றுத்தாங்க. அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யும். உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பனியாய் கரைகின்றதே. உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பனியாய் கரைகின்றதே. தரிசனம் என்னில் வைத்திரு, அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும், என் அருகே முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்று பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும், எனது அருகே முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்று பிடித்துக் கொள்வேன். தேவைகள் தேடியே தினமும் அழைகின்றனே, இந்த தேவையில் நீரே என்று உம்மை அழைக்கின்றனே. தேவைகள் தேடியே தினமும் அழைக்கின்றனே, இந்த தேவையில் நீரே என்று உம்மை அழைக்கின்றனே. தரிசனம் என்னில் வைத்திரு, அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும், என் அருகினிலே முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்று பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும், எனது அருகே முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்று பிடித்துக் கொள்வேன். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது. பொதுவா பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எல்லாத்திலுமே இந்த சாத்தானை குறித்து அதிகமா சொல்லுவது இல்லை. நம்ம சொல்லுவோம் விக்கிரக ஆராதனை பற்றி நம்ம சொல்றோம், அதுவே சாத்தான் தான். விக்கிரக ஆராதனை, பாகால் வணக்கம், அஸ்தரோத்து வணக்கம், காத்து, அந்த தெய்வங்களுக்குரியதான வழக்கங்கள், அதெல்லாமே பேயும் பேய்த்தனத்துக்கு அடுத்தது தான். ஆனால் சாத்தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வர்றது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக எங்கே பார்க்குறோன்னா யோபு புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். யோபு புஸ்தகத்துலேயும் அவன் போயிட்டு வந்தான்னு பார்க்குறோம். தேவபுத்தர்கள் நடுவில் யோபு 1 வாசிங்க. யோபு புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவனை குறித்து சாத்தானுக்கு என்னவா சொல்லப்பட்டிருக்கு? ஒரு நாள் தேவபுத்திரர்கள் தேவ சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தான் நடுவில் வந்தான் அப்படின்னு நீங்க பார்க்குறோம். இன்னொரு இடத்துல நம்ம எங்க பார்க்குறோம்னா, அங்கே சகரியா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல யோசுவா ஆசாரியனாகிய யோசுவா நிற்கும் போது அவனுடைய வலது பார்சத்தில் சாத்தான் நின்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது பிசாசானவன் நம்மளை ஏவி விடுவது வழக்கம். அவன் ஏவி விடுவதும் குற்றவாளியாக. வாசிட்டீங்களா? எத்தனை அவசரம் வாசிங்க. யோசுவாவை என காவித்தார், நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்துல நின்றான். சரி, அப்ப அவனுடையதான ஆடைகளை அவங்க அழுக்க கந்தலுடைய அழைஞ்சிருக்கா, அழுக்கோட மாத்துறாரு. இப்ப சாத்தான் எப்பவுமே தேவனுடையதான கிரியைகளுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் எதிராக இருக்கிறவன். இப்ப ஏவி விடுறான். எப்பவுமே பிசாசு தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். பிசாசு
அவன் வந்து இப்போ பழத்தை சாப்பிடுன்னு சொல்லுவானே தவிர, சாப்பிட்டா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவானே தவிர, நீங்கள் இதில் வந்து முதலீடு பண்ணினா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவானே தவிர, உங்கள் கையில் இருக்கிற பணத்தை அவன் வந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கிறது இல்லை, உங்களை வலுக்கட்டாயமாக உங்களை என்ன செய்யறது இல்லைன்னா தள்ளி விடுறது இல்லை. அவன் உங்களை நீங்களே குதிக்கணும்னு வச்சிருவான். அவன் கிணத்துல வந்து தள்ளி விட மாட்டான், நீயே கிணத்துல நீனே விழுந்து விழுற மாதிரி அவன் பேசிவிடுவான். அவன் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு கயிறெல்லாம் மாட்டி விட மாட்டான், அவன் மாற்றுற அளவுக்கு பேசிவிடுவான். இது சாத்தான் ஏவி விட்டான். அப்போ சாத்தான் ஏவி விட்டது வந்து சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியும், சில நேரம் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ எதுக்காக தொகையிடுவதற்காக. சில நேரங்களில் நாம் எப்படி ஏமாந்து போகிறோம்னா, ஹி கம்ஸ் வித் ரீசன் அப்படிம்பாங்க. ரீசனபிளாக அவன் லாஜிக்கலாக சாத்தான் பேசுவான், ரொம்ப லாஜிக்கலாக பேசுவான், ரொம்ப ரீசனபிளாக பேசுவான். தொகையிடுவதற்கு என்ன காரணம் சொல்லி எப்படியெல்லாம் தாவீது தொகையிடுவதற்கு எண்ணிக்கை பார்ப்பதற்கு பெருமை காரணமாக இருந்துச்சா, ஆனால் அதான் உண்மையான காரணமாக இருந்துச்சா, இல்லை என்ன காரணமோ ஏதோ ஒரு காரணத்தினால தேவனை அதை அவன் செய்ய வைத்தான். அது தேவனுக்கு உண்பதாக பாவமாக போயிடுச்சு. என்னன்னு பார்ப்போம். லக்கத்தை அறியும்படி தோன்றுவாங்கன்னா, இப்போ யோவா பொண்ணு சொல்கிறான். என்ன சொல்றான்னா, கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிற பார்க்கில் 100 வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனால் ராஜாவாகி என் ஆண்டவனே, அவள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா, என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்னன்னு ஒரு ஆள் மூலமா ஒரு தகவல் வரத்தான் செய்து, ஒரு தகவல் வேண்டாம் அப்படிங்கிற தகவல் வரத்தான் செய்து வந்துச்சு. ஆனாலும் அந்த ராஜாவுடைய வார்த்தை மேலிட்டபடினால் வழியில் அது செய்ய வேண்டியதாயிடுச்சு. யோவா புறப்பட்டு போகிறான். அப்போ சில நேரங்களில் இப்படி நடந்து விடுவதை நாம் பார்க்குறோம். யாத்திராகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவருடைய லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை தொகையிடும் போது எண்ணும் போது, அப்படி எண்ணும் போது அவர்களுக்குள்ள ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்கள ஒவ்வொருத்தரும் எண்ணப்படுற சமயத்துல அவன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருள், அந்த தொகை இடும்போது ஒரு மீட்கும் பொருளை கொடுக்கணுமா. ஒவ்வொருவனும் பரிசுத்த கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்கணுமா. அது ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, அரை சேக்கல்னா 10 கேரா தானே. ஆமாம், ஒரு சேக்கல்னா 20 கேரா, அரை சேக்கல்னா 10 கேரா. எல்லாரும் என்ன செய்யணும், 10 நம்ம கணக்கில் 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்து கணக்கில் தொகை பேர் என்ன செய்யப்படணும், சேர்க்கப்பட வேண்டும். பேர் சேர்க்கப்படுவது 10 ரூபா. அப்போ என்ன அர்த்தத்துலன்னா, ரெண்டு டேலி ஆகிடும். இங்கே பணம் இவ்வளோ வந்திருக்குது, ஆட்கள் இவ்வளோ வந்திருக்கிறாங்க கணக்கு, சரி. அப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்யப்பட வேண்டும். இங்கே அந்த மாதிரியான முறைகள் எதுவும் இங்கே பின்பற்றின மாதிரி தெரியலை. அந்த மாதிரி அவங்க அது சொல்லி அங்கே நடந்ததை பார்க்குறோம். சரி, இப்படி சொல்லி நடந்துச்சு. எல்லாம் போனாங்க, கணக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது பட்டய உருவத்தக்கவங்க 11 லட்சம் பேர் இருக்கிறாங்க. யூதாவில் பட்டய உருவத்தக்கவங்க 4,70,000 பேர் கணக்கு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாப்புக்கு அருவருப்பா இருந்தபடினால், பாருங்க, அவன் செஞ்சவன், அவனுக்கு இது பிடிக்கல, ஏதோ ஒரு விதத்தில் இது சரியில்லைன்னு தெரியுது. அவன் என்ன காரணமோ அருவருப்பா இருந்ததுனால ஒழுங்கா எடுக்கல. லேவி, பென்யமீன் இந்த கூட்டத்தில் உள்ள ஆட்களுடைய எண்ணிக்கையை அவன் எடுக்கல. ஆனா பின்னால அவங்க இன்னொரு லேவி கோத்திரத்தினுடைய எண்ணிக்கை பின்னால சொல்லப்பட்டிருக்கு, பென்யமீன் கோத்திரத்தினுடைய எண்ணிக்கையும் பின்னால சொல்லப்பட்டிருக்கு. எண்ணுவது தவறல்ல, எண்ணிக்கை எண்ணுனது தவறு கிடையாது, கணக்கெடுத்தது தப்பு கிடையாது. அந்த கணக்கெடுப்பதன் முறை தவறா போச்சு. கணக்கெடுக்கும் போது செய்யப்பட வேண்டியதான அந்த செலுத்தப்பட வேண்டியதான அந்த காணிக்கை, அந்த அந்த செலுத்தப்பட வேண்டிய பலி அங்கே செலுத்தப்படவில்லை. எடுப்பதற்கான அந்த முறைப்படி எடுக்கவில்லை, நியாயமானபடி அதை செய்யவில்லை. அதான் என்னுடைய அர்த்தம். நியாயமானபடி
செய்ய வேண்டிய பிரகாரம் அதை செய்யவில்லை என்பதை பார்க்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுங்குகளும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டத்திட்டங்களும் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. என்னத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் நினைச்சோம் முடிச்சோம் அப்படின்னு இல்லாம ஒவ்வொன்றுக்குமே ஒரு வரையறையும் ஒரு வழிமுறையும். வரைமுறைன்னா இதுக்குள்ளதான் ஒரு எல்லையும் இருக்கு, வரைமுறையும் இருக்குது, வழிமுறைகளும் இருக்கு, இந்தந்த ஸ்டெப்பு ப்ராசஸும் இருக்குது. ஒன்றை கூட விட்டுடக்கூடாது. சரி படிச்சு சரி இதை செஞ்ச உடனே இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாது பண்ணா அவர் இஸ்ரவேலை பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த தாவீதுனுடைய இருதயமும் கொஞ்சம் வாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்ம அதை செய்யக்கூடாது, ஒன்று செஞ்சுட்டோமே. எப்பவும் அப்படிதான், எப்போதும் பிசாசு பண்ற அந்த சோதனையில கண்டுபிடிக்கிற ஒரு அடையாளம் என்னன்னா, அவன் நம்மளை செய்ய வச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும். அவன் செய்யறதுக்கு முன்னால நமக்கு நல்லா தான் இருக்கும், நம்மளை தூண்டி விட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள என்ன வந்துடும், ஐயோ செய்யக்கூடாது செஞ்சுட்டோமே நமக்கு தெரிய வருது. அதனால ஒரு குற்ற உணர்வு வருது. இந்த குற்ற உணர்வு வந்ததுனால உடனே சொல்றான், ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேனே, என் அக்கிரமத்தை நீக்கிடுப்பா, வெகுவாய் புத்தீனமா செஞ்சுட்டேனே சொல்றான். ஐயோ நான் புத்தீனமா தெரிஞ்சிருச்சு அவனுக்கு உடனே. அப்போ அதுக்கு இடையில கர்த்தர் அதுங்காட்டிலையும் பேசிட்டார். யார்கிட்ட? காத்துங்கிற தீர்க்கதரிசனம் பேசி அவர் வர்றாரு. வந்து தாவீது 3 காரியங்கள் உனக்கு முன்னால வைக்கிறார். தாவீதே நீ தெரிஞ்சுக்கோப்பான்னு. ஐயோ என்ன ஆண்டவரே 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? தண்டனை ஆண்டவர் கேட்கிறார். 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? அல்லது உன் பகைஞரின் பகைஞர் பட்டயத்தை அவனை பின்தொடர்ந்து 3 மாதம் சங்காரம் வேணுமா? சத்துருக்களுக்கு சங்காரம் வேணுமா? அல்லது 3 நாள் பயங்கரமான ஒரு வாதை வேணுமா? எது வேணும்னு கேளுங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எதை கேட்பீங்க? வாதை வந்தா உள்ளூர் மக்கள் செத்து போவான். யுத்தம் வந்துச்சுன்னா யார் செத்து போவா? ஆமா, இராணுவத்துல பெரும்பாலும் செத்து போயிடுவாங்க. பஞ்சம் வந்துச்சுன்னா ஊரே அழிஞ்சு போயிடும். அது 3 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. எதை சொல்லனே தெரியல. அப்ப சொல்ற, ஆண்டவரே எதை சொல்லணும் யோசிச்சு பார்த்து சொல்ல, நீனே தண்டனையை தெரிஞ்சுக்கணுங்க. இவர் ஆண்டவரே நான் கொடியே எடுக்கல அகப்பட்டுனப்பா, அந்த 3லையும் பிரச்சனை தான்ப்பா, நான் கர்த்தருடைய கையிலேயே நான் விழுந்துடுறப்பா, அவங்க இறக்கங்கள் மகா பெரியதப்பா, நான் மனுஷன் கையில விழாது இருப்பேனாக, மனுஷன்ட்ட மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க, நீங்க உங்க கையில விழுந்துடுறேன்னு சொல்ல. அப்போ உடனே 3 நாள் ஆண்டவரே சூஸ் பண்றாரு. 3 நாள் அவங்களுக்குள்ள நினைச்சது சங்காரம் உண்டாகும். 3 நாள் சங்காரத்தில் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க செத்து போறத, நம்ம நிறைய பேர் அங்கே செத்து போறதை பார்க்கணும். அப்போ அப்படி வந்து கிட்டத்தட்ட 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. 70,000 பேர்னா எவ்வளோ இருக்கும் பாருங்களேன். 70,000 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ ஆண்டவரே என்ன செய்கிறாரு, அந்த தீங்குக்கு மனசாகப்படுகிறார். சங்கரிக்கிற தூதனை பார்த்து, போதும்பா நீ நிறுத்து உன் கையை அப்படின்ட்டார். உடனே அந்த எபூசினாகிய ஒர்னானின் களத்தண்டையில் அந்த தேவதூதன் உருவின பட்டயத்தை அவன் நின்று. அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ தேவன் நோக்கி அந்த ஜனத்தை என்ன சொன்னவன், நான் தான்ப்பா தப்பா பண்ணிட்டேன், நான் தான் பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள்லாம் என்ன செஞ்சதப்பா, இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தாவே இந்த தேவனை ஜனங்களை வாதிக்கும்படி உம்முடைய கரமுடைய ஜனத்துக்கு விரோதமாக இராமல் எனக்கும் என் வீட்டுக்கு விரோதமாக இருக்கட்டுப்பா, நான் தானே தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது என்னாச்சுன்னா, இதில் இந்த ஜெபம் கேட்டாரு, ஆண்டவருடைய இரக்கம் பாராட்டினாரு, இவனுடைய பாவரிக்கையை ஏற்றுக்கொண்டாரு. கர்த்தர் அந்த தூதனை பார்த்து நிறுத்துட்டார். அப்போ ஒர்னானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போகணும்னு தாவீது சொல்லணும். கர்த்தருடைய தூதன் காத்துக்கு சொல்றாரு, நீ அங்கே போன்னு. அப்போ அப்படியே அவங்க எல்லாம் அந்த சொன்ன மாதிரியே போனா, அங்கே தேவதூதன் அங்கே இருக்கா, அங்கே நின்றுட்டு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் திரும்பி பார்த்தா அவன் 4 குமாரனும் தேவதூதனை கண்டு எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஓர்னான்கிறவனும் போர் அடிச்சுட்டே இருக்கிறான். தாவீது ஓர்னான்ல வர்றான். ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து களத்திலிருந்து போற, ஐயா நீங்களே இங்க வந்துட்டீங்களே, என்னையா அப்படின்னு தலை குனிஞ்சு அவனை வணங்குறான். அவன் சொல்றான், ஒன்றும் இல்லை, உன் நிலத்துல நான் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டணும்ப்பா, எனக்கு விலைக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தணும்னா இதை நான் செய்து ஆகணும், பெருமான விலையை சொல்லுப்பாங்க.
அவன் சொல்றான், ராஜாவாகி ஆண்டவன் ஐயா, நீங்க இந்த எங்க நிலத்தை சொந்தமாகவே வச்சுக்கோங்க ஐயா, என்ன வேணும் ஐயா, வேணாம் நானே இந்த ஆடு மாடு இந்த மாடையை நான் கொடுக்குறேன், இதையும் அடிச்சுக்கோங்க, நீங்க பலி செலுத்துங்க. பாருங்க, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைப்பதற்கு அவன் எடுத்துக்கிட்ட முயற்சியை பாருங்க. அவனுக்கு தெரியும், இந்த மாட்டுக்கு மாட்டு தந்துடுவார், ஏருக்கு ஏர் தந்துடுவார், நிலத்துக்கு நிலம் தந்துடுவார், சும்மா போகாதுன்னு அவனுக்கு தெரியும். இதுக்கு பதிலாக வேற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தெரிஞ்சு தாராளமாக சொன்னான். அப்பந்தான் தாவீது சொன்னான், இல்லை நீ தரலாம், நான் அதுக்கு ஈடாக ஏதாவது உனக்கு செய்யலாம், ஆனால் நான் இதை இலவசமாய் வாங்கினேன்னு இருக்கக்கூடாதப்பா, விலைக்கு கொடுன்னு சொல்றான். அப்போ அவன் 600 சேக்கல் நிறை பொண்ணை, அவன் எவ்வளோ சொல்றான்னு தெரியல, இவனே மார்க்கெட் ரேட் போட்டு 600 சேக்கல் நிறை பொண்ணு அவனுக்கு என்ன செய்யறான், ஒரு நாளுக்கு கொடுக்குறான். 600 சேக்கல் 600 சேக்கல் 600 சேக்கல் என்னாச்சுன்னா ஒரு 1200 பேருக்கு கட்டுற மாதிரி ஆகுது. ஆமாம், அவன் அப்போ அங்கே பலிபீடத்தை என்ன செய்கிறாங்க, பலிபீடத்தை கட்டுறாங்க, சர்வாங்க தகன பலி செலுத்துறான், சமாதான பலி செலுத்துறான், விண்ணப்பம் பண்ணுறான், ஆமென் சோத்துறான். கர்த்தர் வானத்திலிருந்து அந்த பலிபீடத்தின் மேலே அக்கினி ஆண்டு என்ன செய்கிறாரு கொடுத்து, அந்த அக்கினினாலே என்ன செய்யப்படுகிறது என்றால் ஆண்டவர் அதை மறு உத்தரவு கொடுத்தார். அப்போ தேவதூதன் தன்னை பட்டயத்தை உரையிலே திரும்ப போடுன்னு ஆண்டு என்ன செய்யிட்டாரு சொல்லிட்டாரு. அவன் அந்த உரையை என்ன செய்யிட்டான், பட்டயத்தை கீழே போட்ட உடனே அங்கே இருந்த வாதை எல்லாம் நின்று ஆட்கள் எல்லாம் சுகமாயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்தார். இப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்றதும் நம்ம பெற்றுக்கொள்ற விஷயம் என்னன்னா, எதை செய்யறதுக்கு முன்னாலே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். அதுக்குள்ள வரைமுறை என்ன, எந்த எல்லைக்குள்ள அது செய்யப்படணும், அதனுடைய வழிமுறைகள் என்ன, அது எப்படி, அது என்னென்ன செய்யணும், அதுக்குரிய விதிமுறைகள் என்ன, ஆண்டவரே கற்றுத்தாங்க. அதன்படி நடக்க உதவி செய்யும். நிறைய காரியங்களை நாங்கள் இந்த வரைமுறையும் பார்க்காம, ஆண்டவரே வழிமுறையும் பார்க்காம, விதிமுறையும் பார்க்காம புத்தீனமாய் செய்த அநேக தப்பிதங்களை மன்னி ஆண்டவரே மன்னி. இன்னைக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டு. போதும் 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 ஆண்டவரே, எங்களை விடுவித்தரணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. தாவீதுக்கு இறங்கின கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் அவன் நமக்காக பேசும். இரக்கத்தை கெஞ்சுவோம், இரக்கத்தை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். God bless you. 1 நாளாகமும் 21வது அதிகாரத்தை பார்க்குறோம். 21வது அதிகாரத்தில் தாவீது ஜனங்களை எண்ணுவதற்கு சாத்தான் ஏவி விட்டது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். எண்ணி முடித்த உடனே தாவீதுடையதான இருதயம் மிகவும் வருத்தப்பட்டது. துணிகரம் கொள்ளவில்லை. அவன் உணர்த்தப்பட்ட உடனே என்ன செய்கிறார் தாவீது, ஐயோ நான் என்ன செஞ்சேன், இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், உம்முடைய அடியனுடைய அக்கிரமத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், வெகு புத்தீனமாய் செய்தேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற அந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த நாளில் தன் பாவங்களை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதக்காரன் சொல்லிக்கிறது போல, ஆமாம் உணர்த்தப்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும், உணரணும். உணர்ந்து கர்த்தாவே எங்களுடைய அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். திரும்பவும் சொல்கிறார், ஆண்டவரே நான் அல்லவா என்ன சொன்னேன், இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அவன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, வேணா தண்டிங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் தாவீது சொல்லுகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் அவன் நம்முடைய குற்றங்கள், அவன் குறைகள் எதுவானாலும் உணரத்தக்கதான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணுவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரப்பா, அந்த நாளில் ஆமேனப்பா ஸ்தோத்திரப்பா, பாவம் செய்யாத மனிதன் இல்லையே ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே உணர்த்தப்படும் பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், கர்த்தாவே அந்த பாவத்திலிருந்து நாங்கள் கர்த்தாவே அப்பா மன்னிப்பு கேட்கவும், எங்களை தாழ்த்தி ஆமேன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் தேடவும் உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த 3 விதமான தண்டனையை கொடுக்கும்போது கூட நான் தேவனுடைய சமூகத்தில் விழுவேனாக, மனுஷனுடைய கரங்களை விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். அப்பா தேவனே ஸ்தோத்திரப்பா, ஆமேன் ஆண்டவரே, நீரே எங்களை மன்னிக்கிறவர், நீரே எங்களை ரட்சிக்கிறவர். அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஆமேன். நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறோம். அப்பா எல்லா தீமைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர்.
எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நீதிமானாக்குகிற எங்கள் நல்ல தேவன் நீர் ஒருவரே அப்பா. கத்தாவே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் எப்பொழுதும் நல்ல அது ஒரு வேலையை செய்வதற்கு முன்பதாக உங்களுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு ஆமேனப்பா ஒரு கிருபை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேக நேரத்தில் விசாரித்ததான தாவீது இந்த விஷயத்தில் விசாரிக்காமல் செய்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களிடத்துல எந்த ஒரு பெருமையும் வந்துடக்கூடாதப்பா. நாங்கள் எவ்வளவு பெரிய தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறேன்றதான் அந்த பெருமை வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் குறுக்கிட்டீரப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆமேன். 70,000 பேர் கத்தாய் செத்து போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோமே ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கிப்பா. அது எங்களுடையதான தவறுனால அநேகர் பாதிக்கப்படாதபடிக்கு நாங்கள் எங்களைத்தானே கத்தாவே அப்பா வெறுமையாக்கி உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். உங்களுடைய சித்தத்தை அறிந்து செயல்படத்தக்கதான ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தந்தரணும். ஆவியானவரே எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.